guys, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம ஃப்ரீ செல்ஃப் மேக்கப் கிளாஸ் வித் சர்டிஃபிகேட் ஓட Day 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் ஃபேஸ் மேக்கப் ப்ரஷஸ் தான். என்னென்ன ஃபேஸ் மேக்கப் ப்ரஷஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னு இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் எங்கள் அம்மா சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் நம்மளை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய நான் யூஸ்ஃபுல்லான ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன் ஐடி மாலினி ஃபேஷன். ஸோ நம்ம சேனல் நிறைய கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரஷ். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளெண்டர் அப்படியே பிளாண்டாக அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோவா ஈஸியாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷனை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் பிளெண்டரை வந்து யூஸ் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து மேக்கப் அப்ளிகேஷன் வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். நீங்கள் அப்போ கற்றுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ரொம்ப தேவை. இந்த ப்ரஷ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ உங்களுக்கு கடையில் போய் நீங்கள் வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு கேட்கலாம். இல்லை அமேசானில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளாட் ப்ரஷ்னு. அண்ட் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் வந்து அமேசானில் செட்டாகவோ இல்லை தனித்தனியாக வேணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதுன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கன்ஃபார்மாக போடுறேன் உங்களுக்காக. நான் இன்னும் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கல. யாருக்காவது வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி ஃப்ளஃபியான ப்ரஷ். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா கலர் கரெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு லிக்விட் கலர் கரெக்டர்னால் நீங்கள் வந்து பிளெண்டே பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கரெக்டர் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் கலர் கரெக்டர் வாங்க போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ப்ரஷஸ்லாம். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா லிக்விட் ஃபவுண்டேஷனுக்கு தான் அந்த ப்ரஷ் தேவைப்படும். அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் க்ரீம் ஃபவுண்டேஷனுக்கும் அந்த ப்ரஷ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம், ஃப்ளாட் ப்ரஷ். பட் சில பேர் பிளெண்டர்லேயே முடிச்சிடலான்னு யோசிப்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளஃபியான ஒரு சூப்பரான ஒரு பெரிய ப்ரஷ்ஷாக இருக்கும். இதை பார்க்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வேணால் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதோட யூசேஜ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். லூஸ் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேக்கப்பே நம்ம செட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நம்ம ஒரு வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து மேக்கப் நம்ம ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ தட் வந்து நீங்கள் நல்லா மேக்கப் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். லூஸ் பவுடர்லாம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, பியூட்டி பிளெண்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா செட்டே ஆகாது. காம்பேக்ட் கூட ஓகே தான். நம்ம வந்து ஸ்பாஞ்சில் கொடுத்தோன்னா காம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது கொடுக்கும், அதாவது கவரேஜ் ரொம்ப கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை நான் லைட் மேக்கப் தான் வேர் பண்ண போகிறோன்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேன் ஷேப்பில் அந்த மாதிரி விரிஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ரீசனால் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஹைலைட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை லிக்விட் ஹைலைட்டர்னால் இது தேவைப்படாது. பட் வந்து நம்ம வந்து பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் லிக்விட் வாங்காதீங்கன்னு கேட்டால், ஏன்னா அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா வந்து மேக்கப் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் அவ்வளோவா யூஸ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள்டு ப்ரஷ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒரு மாதிரி வந்து சைடாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இது பேர் வந்து ஆங்கிள்டு ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் ப்ளஷ் வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ண போகிறதில்ல, எனக்கு பிடிக்காது, நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா இது நீங்கள் வாங்காமல் கூட விட்டுறலாம். பட் வந்து எனக்குமே வந்து முதல்லலாம் வந்து ப்ளஷ்னால் சுத்தமாக பிடிக்காது. பட் நான் யூஸ் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக, அதான் உண்மை. ஸோ ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வந்து நீங்கள் வாங்க வேண்டாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போதைக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பவுட்ரு ப்ளஷ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்ட் நீங்கள் நினைக்கலாம் இந்த எல்லா ப்ரஷஸுமே நம்ம வந்து வாங்கணுமான்னு. என்ன கேட்டால் நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம மேக்கப் நல்லா வரணுன்னா அதுக்கு ப்ரஷ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரஷ் வாங்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஹெவி மேக்கப், அதாவது ப்ரைடல் மேக்கப்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேய் மாதிரியே வந்துச்சு, நல்லா அவ்வளோவா வரல. ஸோ செகண்ட் டைம் கூட அவ்வளோவா வரல. அப்புறம் நானே ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துச்சு. நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிறதால ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் வந்து நல்லா வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு குவாலிட்டியான ப்ரஷஸ்லாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மேக்கப் அதுக்கப்புறம் போட மாட்டேன்னு அப்படி தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொம்ப கம்மியான விலையிலலாம் இப்போ நிறைய ப்ரஷஸ் வந்து குவாலிட்டி இல்லாமல் விற்கிது. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து அடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை சொல்லலான்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.